10th standard mathematics chapter 3 exercise 3.1 question number 2 substitution 3 discuss the natural solutions of the following system of equations ன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க. ஈக்குவேஷனை இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. தனிக்காக வேற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது வந்து இன்னொரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும், தேர்ட் ஈக்குவேஷனாக. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இது வரைக்கும் கூட சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஈக்குவேட் பண்ணுறேன். y + z = 4 z + x / 3. ஸோ ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளைனா இது இந்த பக்கம் இது இந்த பக்கம். அந்த நம்பர் கீழே இருக்க நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கீழே இருக்க நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஸோ 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் 3 × y + z வந்துடும். அந்த 4 வந்து டிவைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு 4 × z + x வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். 3y + 3z = 4z + 4x. எக்ஸை பாசிட்டிவ் வச்சுக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருப்பேன். ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே கொண்டு போங்க. ஸோ அப்போது 4x - 3y + 4z - 3z = 0ன்னு வரும். ஆக்சுவலாக இது இந்த பக்கம் போகும்போது இந்த பக்கம் தான் இங்கே = 0ன்னு வரும். இங்கே வந்து எல்லாமே வந்திருக்கும். அப்படியே மாற்றி அடிக்கங்க, அவ்வளோ. அதாவது இப்படி வந்திருக்கும். ஆக்சுவலாக இப்படி வந்திருக்கும். இதை வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி நீட்டாக இருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒய்யை ரெண்டாவது போட்டிருக்கேன், இசட் உள்ள டேர்ம்ஸை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4x - 3y + z = 0 ஈக்குவேஷன் 1 அப்படி சொல்லி கழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்த இன்னொன்று சொன்னேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ y + z / 4 y + z / 4 = x + y / 2 x + y / 2. அதே போல் கிராஸ் மல்டிப்ளை 2 × y + z = 4 × x + y. அதே போல் இந்த சைடு வந்துடும். 2 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல போயிடும், 4 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல போயிடும். கீழேருந்து மேலே போச்சுன்னா மல்டிப்ளை போதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2y + 2z உள்ள 2 கொண்டு போங்க. ஸோ 2y + 2z = 4x + 4y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் டேர்ம் பாசிட்டிவ் இருக்க மாதிரி. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. 4x + 4y - 2y - 2z வரும். இந்த சைடு 0 இருக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 4x + 4y 4y - 2y எங்கிறது -2y. அடுத்து பார்த்தீங்கன்னா -2z இருக்குது = 0. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4x + 2y - 2z = 0. இந்த ஈக்குவேஷனை 2 டிவைட் பண்ணிங்கன்னா 2x + y - z = 0ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிச்சுன்னா முடிச்சா சிம்பிளிஃபை பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து 12 டிவைட்னா எல்லாம் ஈவன் நம்பரில். ஸோ 12 டிவைட் ஆகும்போது இது 2 ஆயிரும், இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும். 12 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2x + y - z = 0 ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ கவனிங்க, இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்களா, அது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. x + y + z = 27 ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஈக்குவேஷனை 3ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண பாருங்க, சால்விங் 1 and 2 பண்ண போகிறேன். ஸோ சால்விங் 1 and 2 பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் பண்ணுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் வந்து கேன்சல் ஆகும், -+ இசட் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ சால்விங் 1 and 2. ஸோ சால்விங் 1 and 2 என்ன, 4x - 3y + z = 0. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன் 2x + y - z. ஸோ கேன்சல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 6x 4x + 2x வந்து 6x. இது எதுவுமே மைனஸ் ஆகாது. ஸோ டேரெக்டாக வந்து அடிஷன் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா -3 + 1 - 2y = 0 ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட்டு சால்விங் இப்போ எது ரெண்டு எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே இசட் எலிமினேட் பண்ணிய மாதிரி 1 and 2 எடுத்தேன். இப்போ வந்து இசட் எலிமினேட் பண்ணி வேறு எது எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1 and 3 கூட எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை டேரெக்டாக எடுத்துருங்க. 2x + y - z இந்த 2 ஈக்குவேஷன் சால்விங் 2 and 3. ஃபஸ்ட் நான் எடுத்தேன் 1 and 3, இப்போ 1 and 2 எடுத்தேன். இப்போ வந்து 2 and 3. ஸோ 2x + y - z = 0 2x + y - z = 0. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் x + y + y = 27 இருக்கு பாருங்க, அந்த ஈக்குவேஷன் x + y + z = 27. ஸோ z இங்கே கேன்சல் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 3x + 2y = 27. இது ஈக்குவேஷன் 5. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 4, இது ஈக்குவேஷன் 5. இப்போ வந்து சால்விங் 4 and 5. ஸோ இது அழகாக ப்ரொசீஜர் ஆகிட்டே போகுது. பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிக் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிடைக்காம இதெல்லாம் வந்துட்டு
6x minus 2y equal to 0. இது வந்து 3x plus 2y equal to 27. அந்த y கேன்சல் ஆகும் பாருங்க, 2y கேன்சல் ஆகிட்டு இது வந்து 9x is equal to 27. பாருங்கள் x கிடைக்கும். ஸோ XYZ கிடைக்கும்னாலே x கிடைச்சாலே YZ கிடச்சிரும். அப்படி கிடைக்கிறதுனால இந்த என்ன சொல்யூஷன் செட்டாக சொல்யூஷன்ஸை நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ ஒரு சொல்யூஷன் தான் மாதிரி. ஸோ 1 9 is 9, 3 9 is 27. is x is equal to 3. x is equal to 3. அப்போது நீங்கள் இப்போ எதில் போடணும் பார்த்தீங்கன்னா ஏதாவது equation 4 5லே போடுங்க. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இன் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ அது 5லே போடலாம், இல்லை 4லேயும் போடலாம். நான் 4லேயே போடுறேன். x is equal to 3 in equation 4. 6x minus 2y equal to 0. 6 into x power 3 minus 2y equal to 0. So the 18 minus 2y equal to 0. 6 3 are 18. So 2y equal to 18. The 2y right hand side போயிட்டுனா ப்ளஸில் போயிடும். So 2y equal to 18. அப்போ y equal to 18 divided by 2 நான் என்ன வரும்? 1 2 is 2, 9 2 are 18. So y equal to 9. So y கிடச்சிச்சு. இப்போ வந்து direct of third equation இருக்குது பாருங்க, x plus y plus z equal to 27. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Substitute x is equal to 3, y equal to 9 in third equation. X plus y plus z is equal to 27. So 3 plus 9 plus z is equal to 27. That means 12 plus z is equal to 27. So z is equal to 27 minus 12. Z is equal to என்ன வரும்? 15 வரும். So x is equal to 3, y equal to 9, z is equal to 15. Hence the solutions are unique. அவ்வளோதான். நேச்சுரல் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக எழுதணும். சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சி நேச்சுரல் சொல்யூஷன்ஸ் அது யூனிக்னு சொல்லி எழுதணும். இந்த மாதிரி யூனிக் சொல்யூஷன்ஸ் வந்துடணும். இன்ஃபினிட் நம்பர் சொல்யூஷன்ஸ்னால் இன்ஃபினிட் நம்பருக்காக ஒரு ஐடென்டிட்டியில் வரும். இதே ஒரு கண்டக்டிஷனில் வந்துன்னா அது வந்து நம்பர் ஆஃப் நோ சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷனாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சி x is equal to 3, y equal to 9, z is equal to, ஸோ x y z ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சினாலே சொல்யூஷன்ஸ் யூனிக்னு சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.